ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த நாள் வந்து காதலருக்கு மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் தாண்டி போய் பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லலாம். ஏன் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவர்களுக்கு சொல்லலாம். சகோதரன் சகோதரி நண்பர்கள் யார்கிட்ட நமக்கு நிறைய ஆசை இருக்கோ, நிறைய அன்பு இருக்கோ, எது பண்ணாலும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த நாள் பொருந்தும். ஸோ நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நிறைய அன்பும் பாசத்தோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்காக. ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க போகுது. ஸோ லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி பேசிக்காக காதலர்கள் தினம் அப்படின்னு சொல்லியாச்சு எல்லாரும். ஸோ காதலில் சொதப்பாமல் இருப்பது எப்படி? சரி, இவ்வளோ நாள் இருந்த உறவுகள் எப்படின்னா போட்டோம். இன்னுமே வரக்கூடிய உறவுகள் அது காதல் அப்படின்னு வந்தாச்சு. பட் ஜென்ரலாக இந்த ரீடிங் வந்து இந்த டைட்டிலில் இருந்தாலும் இந்த ரீடிங் எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ பார்ட்னரோடு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ரீடிங் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரீடிங்கை முழுமையாக கேட்டுட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பட் பியாண்ட் ஆல் தட் ரொம்ப ஓப்பனாக நீங்கள் ஆல் 3 ரீடிங்ஸ் கேட்கலாம். கேள்விகள் கேட்டு எல்லா 3 ரீடிங்குமே கேட்கலாம். இல்லை கேள்விகள் கேட்காம நான் ஏதாவது ஒரு கார்டு சூஸ் பண்ணி அதை கேட்குறேன்னு பார்க்கலாம். 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணி அதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களோட எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஐ யூ ரெடி? ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் வரப்போகுது. பிக் அ கார்ட் அண்ட் சூஸ் அண்ட் லெட் மீ நோ. ஓகே, ரீடிங்க்கு தயாராக இருக்கீங்களா? ஹாய், இன்றைக்கி நீங்கள் செட் 1 கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே முதல்ல தோன்ற விஷயம், காதலில் சொதப்பாமல் இருப்பது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அதில் நான் சொல்லக்கூடிய முதல் முக்கியமான விஷயம், உங்கள் கடந்த கால வாழ்க்கையை இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில், இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்களில் இன்க்ளூட் பண்ணாதீங்க. பாஸ்ட் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க. எல்லாருக்குமே பாஸ்ட் வந்து நல்லதாகவும் இருந்திருக்கும், நிறைய பாடங்களாகவும் இருந்திருக்கும். பட் அதை வந்து இப்போ இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலோட நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் உங்களுக்கான முதல் மெசேஜ். அண்ட் நிறைய ஒரு ஸ்டாக்னேட் ஆன தாட்ஸ், அந்த விஷயங்கள்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. அது இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருந்திருக்கலாம். அங்கே இல்லாத நம்பிக்கை தன்மையை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ, கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ அப்படின்றதும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இன்னும் ஒரு சில மாதங்களில் பழைய நண்பரையோ, தொலைந்து போன உறவுகளில் யாரோ ஒருத்தரை திருப்பி நீங்கள் சந்திக்க போகிறீங்க. யூ கோயிங் டு மீட் தட் பர்சன் அகேன் அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அந்த நேரத்தில் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் அதோடு நிறுத்திக்கிட்டு, ஓகே நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுறது உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். ஆல்சோ உங்களுடைய சீக்ரெட்ஸ், ரகசியங்களை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கார்ட்ஸ் பார்க்கும்போது அதுதான் தெரியுது. உங்களால் ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்ஃபேக்ட் நேற்று நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓவர் ஷேர் பண்ணாதீங்க. எந்த ஒரு மெசேஜையும் எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எமோஷனாக இருக்காது. நல்லதாக இருந்தாலும் சரி, நாட் ஸோ ஃபேவரபிள் திங்ஸாக இருந்தாலும் சரி, அதை மற்றவர்கள்கிட்ட ஓவராக போய் பகிர்ந்துக்கிறது ஒன்று, நம்மளை பற்றி நம்மளே போய் வெளியில் சொல்லிக்கிறோம், என் லைஃப் எப்படி தான் இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது, மற்றவர்களையும் அதில் சேர்த்து அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கான ரகசியங்களை உங்களுக்கான ரகசியங்களாகவே நீங்கள் வச்சுக்கிறது தான் ஐடியலாக இருக்கும், எஸ்பெஷலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் யாரையோ மீட் பண்ண போகிறீங்க பழைய நண்பர்களில். ஸோ அப்போ உட்காந்து பழைய கதைகள்லாம் பேசக்கூடும். நிறைய லாஸ்ட் மெமரிஸ் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல ஒரு விஷயந்தான் இல்லை. பட் அந்த பாஸ்ட் உங்களை திருப்பி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நிறைய மெமரிஸ் வரும், அதில் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் யூ கெட், உங்கள் கார்ட்ஸில் நான் அதுதான் பார்க்குறேன். நல்ல விஷயங்கள் வருதா, கிவ் இட் பேக். உங்களுக்கு ரொம்ப தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் வருதா, அதை ரிட்டர்ன் பண்ணுங்கள், உதவியாகவே ரிட்டர்ன் பண்ணுங்கள். பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு வருதா, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் ஹீலிங் கார்ட்ஸ் பாருங்கள், கிவ் இட் பேக், இட் இஸ் யுவர் சாய்ஸ். உங்களுடைய சாய்ஸை நீங்கள் சரிவர முடிவெடுத்துட்டிங்கன்னா
இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு முதல்ல இருந்தே, எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க, நான் இங்கே வந்து காதல் பற்றி மட்டும் பேசலை, ஜென்ரலாகவே எந்த உறவாக இருந்தாலும் சரி, கிவ் இட் பேக். இது வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இல்லை எனக்கு முடியாது, இது எனக்கு செட் ஆகாதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா, இட் இஸ் மோர் ஈஸியர் ஆன் த ரிலேஷன்ஷிப். முதல்ல இருந்தே நீங்கள் இப்படி தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா அந்த சாய்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா, திடீர்னு ஒரு நாள் போயிட்டு இல்லை இதனால் முடியாது அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பார்ட்னருக்கும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. அங்கே நீங்கள் எவ்வளோ தான் இமோஷ்னல் எஃபர்ட் போட்டாலும் உங்களால் அந்த இமோஷ்னல் ரெஸ்பான்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து. ஸோ முதல்ல இருந்தே இதுதான் அதுதான் அப்படின்னு, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வீடுனாலும் சரி, ஆஃபீஸ்னாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ், நேபர்ஸ், யாராக இருந்தாலும் சரி, முதல்ல இருந்தே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்றத கிளியராக சொல்லிட்டீங்கன்னா திங்ஸ் வில் பி மச் பெட்டர். ஆல்சோ உங்கள் காட்சை பார்க்கும்போது திருப்பி திருப்பி எனக்கு தெரிகிறது அதே தான். ப்ராபப்ளி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து 50-50 இல்லையோ தெரில, நீங்கள் தான் காதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். 50-50 இல்லையோ, நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க, இல்லை உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க, ஒரு ஃபேர்னஸ் இல்லை. ஒரு இப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா அப்படி இல்லை அந்த ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, ஒருத்தங்க வந்து தே ஆர் யூஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா, யுவர் பார்ட்னர் இஸ் யூஸிங் யூன்னு சொல்லலாமா. ஸ்டார்ட் யூஸிங் யுவர் மைண்டுங்க, புத்தியை பயன்படுத்துங்க. உங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே உங்களுடைய புத்தி தான். சரியான நேரத்தில் சரியான ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்கள் தான் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு தான் அந்த ரேஷ்னாலிட்டி இருக்கணும். சொதப்பாமல் இருப்பது உங்களுடைய டெசிஷன்ஸில் தான் இருக்குது. அந்த ஃபேர் டெசிஷன் மனசை வச்சு க்ரியேட் பண்ண முடியாது, புத்தியை வச்சு தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் காதை பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எப்போவுமே உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு, இந்த உறவை பற்றி எப்போவுமே உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகலையா, நான் தான் நிறையா கொடுக்குறேனா, இல்லை நான் நிறைய ரிசீவ் பண்ணுறேனா, இது இப்படியே தான் இருக்குமா, நான் வேறு என்ன செய்ய முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நேர்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஒரு சில சந்தேகம் இருக்குது. பட் அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க, உங்கள் பார்ட்னரும் ரொம்ப நேர்மையாக இருக்காங்கன்றதை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. நேர்மையாக இல்லாதவர்கள் கூட நேர்மையாக மாறிடுவாங்க. அண்ட் ரொம்ப உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்கும், அதை நார்மலைஸ் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ வருதா, ஓகே, அதையும் தாண்டி வரணும். அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பரிமாறிக்கக்கூடிய அன்பு இல்லையா. ஸோ ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு உடனே இல்லை ஐ கான் டீல் வித் திஸ் அப்படின்னு போகிறது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அடையாளம் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. உங்கள் பார்ட்னர் வந்து எதாவது பண்ணுறாங்கன்னா நீ இப்படி பண்ணுற, இது உங்கள் பார்ட்னருக்கும் தகுந்த ஒரு செய்தி தான். ஓகே, எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அங்கே வந்து முகம் சுளிப்பு தான் வரும். என்ன இவங்க பார்த்தாலும் நம்ம எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு வந்துடும். ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு ப்ராபப்ளி இன்னையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லாமா. ஆல்சோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மூவிங் ஆனுங்க இந்த ரிலேஷன்ஷிப். நீ இப்படி பண்ண, நான் அப்படி பண்ண அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டக் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகுறது, இல்லை எப்படி மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு அதை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா யோசிங்க, இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு. திருப்பி சந்தேகப்படுறதோ, ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறதோ, அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் எதை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். இது என்ன பண்ணுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த எனர்ஜியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்பலாமா வேண்டாமா, நம்பலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பேலன்ஸே இருக்காது. ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். அண்ட் ஒரு வளர்ச்சியே இருக்காது, ப்ரொக்ரெசிவாக இருக்காது அப்படி சொல்லலாமா. அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரொக்ரெசிவாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக் த ரைட் சாய்ஸஸ். அண்ட் ஒன்ஸ் யூ மேக் த சாய்ஸ், சரி இதுதான்ப்பா, இதுதான் ஃபைனல் அப்படின்னு நீங்கள் டிசைட் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து there's no looking back. திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. எல்லா மனிதர்களுமே தவறு செய்வாங்க, இட் இஸ் நேச்சுரல். எல்லாருமே தவறு செய்வாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆவாங்க. பட் we have to forgive and go. எல்லாரையும் நம்ம மன்னிப்போமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரையும் நம்ம மன்னிப்போமா? இல்லை. நம்மளுடைய பார்ட்னர்ஸை தான் நம்ம வந்து சரி ஓகே இட்ஸ் ஓகே வில் டீல் வித் இட் அப்படின்னு நம்ம மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும். பிகாஸ் வி லைக் தெம் டீப் டவுன், நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துகிட்டு சரி ஓகே இதை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து பேசுங்க. உங்கள் பார்ட்னரையும் சரி வா இதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு பேசுங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்துங்க. பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது
நீங்கள் யாரோ ஒருத்தர், நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் ரொம்ப மேனிப்புலேட்டிவா, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. ஒன்று நடக்கும்போது இன்னொன்று பேசுறது, தப்பான ஒரு விஷயத்த நம்ப வைக்கிறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குதா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில்? நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். பட் உங்கள் பார்ட்னர் அப்படி பண்ணுறாங்களா தெரில. உங்கள் காதை பார்க்கும்போது நான் அதையும் பார்க்குறேன். கொஞ்சம் எனக்கு இது எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நான் வந்து ஒன்று கவனித்து ரொம்ப இன்ட்யூட்டிவாக இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எது பண்ணாலும் சில நேரத்தில் தப்பாக மாறிடுது, இல்லை என்ன வந்து ப்ளேம் பண்ணிடுறாங்க. தேர்ஸ் a lot of blame game involved அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, then it is a time for you to let your voice out. இது இப்படி நடக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வை ஆர்ன்ட் யூ ஓப்பனிங் அப்? நீங்கள் என்னைக்கு ஓப்பன் அப் பண்ணி இல்லை இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் மாறும், உங்களுடைய தைரியம், உங்களுடைய கரேஜ், இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணுமா, என்ன பண்ணணும், பேசிக்லி உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ டெடிகேஷன் தேவையா, இவ்வளோ எஃபர்ட் தேவையா அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்கல்ல. எஸ், பொறுமையாக இருங்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க. ஆனால் நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்கீங்க. உங்களுடைய எனர்ஜிஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்டாக இருந்திருக்கு. உங்களுடைய நீங்கள் என்ன அன்பு கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. தட் இஸ் வெரி நார்மல், எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயந்தான். பட் உங்களுக்கு அது திருப்பி கிடைக்குதா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காதலில் சொதப்பாமல் இருப்பது எப்படி அப்படின்ற இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஃபன் ரீடிங் தான், பட் ஆல்சோ உங்களுக்கு இது ஒரு ஜெனரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் இதை மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் டூ கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். காதலில் சொதப்பாமல் இருப்பது எப்படி அப்படின்ற ஒரு ஃபன் டேர்வர் ரீடிங்க்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் கார்டை பார்க்கும்போது ஓகே, இது சொதப்பாமல் இருப்பது எப்படின்னு ஒரு ஃபன் ரீடிங்காக இருந்தாலும் கார்ட்ஸுக்கு வந்து இது ஒரு சீரியஸ் ரீடிங்காக தான் தெரியுது. உங்கள் வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் பீன் வெரி ஃபர்கிவிங்னு சொல்லலாமா? எது நடந்தாலும் பரவாயில்ல, ஓகே இது இப்படி இருக்குது, இதை நம்ம மாற்றிக்கலாமா, நிறைய அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய தவறுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, சரி இது இப்படி பண்ணிட்டால, சரி இனிமேல் இப்படி பண்ணாதேன்னு ரொம்ப ரொம்ப ஃபர்கிவிங்காக இருந்திருக்கீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். அன்கண்டிஷ்னல் லவ்னா என்னன்றத உங்களை பார்த்து தாங்க கற்றுக்கணும். சான்ஸே இல்லை. எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது? இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் பேக் ஸ்டாப்ட், எவ்வளோதான் உங்களை முதுகில் குத்தினாலும், எவ்வளோதான் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளோதான் உங்களை வந்து ஹர்ட் பண்ணாலும் நிறைய அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அன்பை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத உங்களை பார்த்து தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இந்த அன்கண்டிஷ்னலாக நீங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதற்கு தேவையான மரியாதை கிடைக்குதா? சில நேரத்தில் நம்ம டிசர்வே பண்ணாத ஒருத்தருக்கு வந்து அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அன்பு புரியாமல் போயிடும். அந்த அன்புக்கு ஒரு மரியாதையும் இருக்காது, அந்த அன்பில் ஒரு புரிதலும் இருக்காது. இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. பட் அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். பட் இவ்வளோ அன்கண்டிஷ்னல் லவ் நீங்கள் கொடுக்குறீங்களே, இதற்கு உங்கள் பார்ட்னர் வந்து உகந்தவரா, டிசர்விங்கா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இல்லைங்க டிசர்விங்காக இல்லையோ இருக்காரோ, எனக்கு அதுக்கு வேறு வழியே இல்லை, நான் அதை கொடுத்து தான் ஆகணுன்ற ஒரு சினாரியோவில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நிறைய விஷயங்கள் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ஒன் பை ஒன் நான் வரேன். பட் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட இல்லை அப்படின்றத நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டு யூ லுக் பிஹைண்ட் யுவர் பேக்? உங்களை பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எனக்கு தெரியல. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப், இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க, இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் அப்படி இருந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸில் கூட எனக்கு அப்படி இருந்திருக்கு, இல்லை பேரண்ட்ஸே சில நேரத்தில் பேரண்ட்ஸே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய பொய்கள் சொல்லியிருப்பாங்க. கேஸ் லைட்டிங்லாம் நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருந்திருப்பாங்க. ஸோ
உங்களை யாரோ ரொம்ப ஏமாத்தியிருக்காங்க, உங்களை ரொம்ப ட்ரிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமா, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? ரொம்ப ட்ரிக் பண்ணியிருக்காங்க, உங்களை சீட் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட ட்ரூத்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க அவங்கக்கிட்ட, பட் அவங்க உங்ககிட்ட ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட நிறைய பொய்கள் சொல்லியிருப்பாங்க. ஹானஸ்ட்டாக இருக்கணும் உங்ககிட்ட அப்படின்ற இன்டென்ஷனே அவங்கக்கிட்ட இருந்ததில்ல. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்பப்போ மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களை வந்து அந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் வழியாக அப்பப்போ உங்களை வந்து அப்படியே கம்போஸ்டாகவே வச்சுருப்பாங்க. பட் அது என்றைக்காவது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பட் அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். கன்ஃபெஷனே இருந்திருக்காது, நீங்களாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. பட் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை த லீஸ்ட் தட் கேன் ஹேப்பினஸ், அவங்க வந்து ஒரு இவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு உங்களை பற்றின ரகசியங்களையோ இல்லை உங்களை பற்றின கேரக்டர் அசாசினேஷனை வெளியில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்த பாஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இன்ட்யூஷன்ஸை எந்த ஒரு உறவுலையுமே, நான் வந்து கணவன் மனைவி காதலன் காதலின்னு மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லலை, ஜென்ரலாகவே எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லேயுமே உங்களுடைய ஸ்டாண்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கிறது ஒரு விஷயம். ஃபுல்லாக நம்புறது எஸ், பட் யாரை நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல. உங்ககிட்ட பொய்கள் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவர்களை நம்புறது வந்து கரெக்டாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு சீக் மோர் லவ் ஃப்ரம் யோர் செல்ஃப் ராதர். வெளியில் போய் அன்பும் பாசமும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்க்கிறத விட அந்த எதிர்பார்ப்பை யார் பூர்த்தி செய்வா? உங்களுக்கான பாசத்தையும் உங்களுக்கான அன்பையும் முதல்ல நீங்கள் கொடுத்துக்கிறீங்களா அப்படின்னு யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த உறவுகள், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன வலியை கொடுக்கல. ஏன்னா இந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து வேல்யூ பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணுறீங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற உங்களுடைய பார்ட்னர், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்னர் வந்து ரொம்ப நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா வரக்கூடிய கார்ட்ஸ் அத்தனையுமே எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்குது. ரொம்ப ஒரு நார்சிஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். உங்கள் லைஃப்பை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் அவங்க எடுத்துகிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் இருந்தாகணும். அந்த எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்க வரவேற்றிருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வளர்ச்சியையும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப இதுதான் நீ, திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ, யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு உங்கள் மேலே நிறைய விஷயங்களை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. இதனால நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அந்த மாதிரியான ஒரு இன்க்ளினேஷன் உங்களுக்கு வந்திருக்குமோ அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். நவ் ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் நியூ திங்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். அது ஐ திங்க் தட் இஸ் ஈவன் மோர் வேலிட். நியூ திங்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. ஏன்னா யூர் டைட்லி ஹோல்டிங் ஆன் டு யுவர் பாஸ்ட். உங்களால் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை மறக்கவே முடியல, ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் த டைம் ஃபார் சேஞ்சுங்க. புதுசாக ஒரு மாற்றம் வேணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். ஏதாவது ஒன்று முடிஞ்சால் தானே புதுசாக ஒன்று தொடங்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் முடியணும்னா நம்ம டைவர்ட் ஆகி போயிடுறது பெட்டர். எஸ், யூ நீட் ஆன்சர்ஸ், அது இல்லைன்னு சொல்லலை. ஏன் இது இப்படி நடந்தது அப்படின்ற அந்த ஃபைல் வந்து நம்ம மூடவே மூடாது. பட் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும், நீங்கள் வந்து புதுசாக ஒரு அவதாரம் எடுக்கணும். அதற்கான நேரம் வந்தாச்சு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த இமோஷனல் பிளாக்கேஜஸ் இல்லை, நீங்கள் நம்பின அந்த பிலீஃப் சிஸ்டம், உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு செல்ஃப் அவேர்னஸோடு நீங்கள் வெளியில் வரத்துக்கான நேரம் இதுதான் அப்படின்னு உங்கள் கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குமே நம்பிக்கை வேணும். ஓகே, அந்த நம்பிக்கை எப்போ வரும்? ஓப்பனாக நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுகிறோமோ, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் நீட்ஸ், மென்டல் நீட்ஸ், எதாக இருந்தாலும் எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு வாயை விட்டு கம்யூனிகேட் பண்ணி கேட்கும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வளரும். ஏன்னா பார்ட்னர் எப்படி அப்படின்றது தெரிய வரும். ஸோ நம்பிக்கை, கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில். பட் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இமோஷ்னலி ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கா? உங்களால் அதை உணர முடியுதா? ஏன்னா கார்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வாட் கீப்ஸ் யூ கோயிங் அப்படின்னு பார்த்தா, சரி பார்த்துக்கலாம் வா, இதுதான் எப்போவுமே நடக்குதே அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க.
அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எவ்வளோ வழிகளை கொடுத்தாலும் சரி இது இப்படி தான் எனக்கு தெரியுமே இதில் என்ன புதுசா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இதை எடுத்துக்கிட்டீங்களோ இந்த உறவை அப்படின்னா ஆமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் ஒரு பிரேவ் ஹார்ட்டுன்னு நான் சொல்லலாமா? பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி. அவங்க எப்படி இருந்தாலும் சரி நான் பாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் யூஆர் டூயிங் இட். நீங்கள் செல்ஃபிஷே இல்லையா? அவங்களால செல்ஃபிஷாகவே இருக்க முடியலையா? தெரியல நீங்கள் யாரெல்லாம் செட் டு கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் யூஆர் கிளியர்லி இன்டு சம் ட்ராமா. அண்ட் அந்த ட்ராமா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டே இருக்கீங்க. யூஆர் ஸோ ஹாப்பி இல்லை? எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது பார்க்கும்போது. பட் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க இன்சைட், அதை நான் சொல்லி ஆகணும். யூஆர் ஸோ பியூட்டிஃபுல் இன்சைட். எவ்வளோ பேருக்கு இது ரெசனேட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப பார்த்துட்டீங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே அவ்வளோ பார்த்துட்டு இன்றைக்கி இவ்வளோ இமோஷ்னலி மேனிப்புலேட்டிவாக உங்ககிட்ட இருந்தாலும் இல்லைங்க பரவாயில்ல, எனக்கு மாற்றத்து மேலே நம்பிக்கை இருக்குது. ஐ நோ இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் சம் டே மை லைஃப் வில் பிகம் பெட்டர். எனக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும்னு அந்த ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோடு இருக்கீங்க பாருங்களேன். ஒரு சில பேர்னால மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்கள்ல, ப்ராப்ளி உங்களால் மழை பெய்யுதுன்னு சொல்லலாம். யூ ஆர் ஸோ ஓவர்வெல்ம்ட் இமோஷ்னலி, அதை நான் சொல்லியே ஆகணும். பட் யூ ஆர் டூயிங் வெரி குட், வெரி ஸ்ட்ராங். அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்றத பற்றி நிறையா படிங்க. அதை பற்றின வீடியோ போடணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐல் பி மோர் தென் கிளாட் டு டூ இட். பிகாஸ் அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், என்னோட பாஸஸாகவே இருந்திருக்காங்க. இட் ஹேஸ் பீன் வெரி டிஃபிகல்ட். பட் அவங்கள டீல் பண்ணுறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. பட் நம்மளை டீல் பண்ண விட மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அது ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும் போது இட் இஸ் வெரி வெரி டஃப் அண்ட் யூஆர் டீலிங் இட் சூப்பர்ப்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். டேக் கேர். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். காதலில் சொதப்பாமல் இருப்பது எப்படி? பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது ஒரே வார்த்தை தான், அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட் டேரோ கார்ட்ஸ் பார்க்க தெரிஞ்சவர்களுக்கும் இது தெரியும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் மாற்றம் மாற்றம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தது எல்லாமே உறவுகளை பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் வந்து போன உறவுகளை பார்க்கும்போது நீங்கள் கற்றுக்கிட்ட முதல் பாடம் மாற்றம். எல்லா உறவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்திருக்கும், நீங்கள் பழக ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி இருந்திருக்கும், பழகி முடித்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வேறு மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹர்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ், ரொம்ப கடினமாக இருந்திருக்கு உங்களுடைய உறவுகள். ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப நம்பி போய் உட்காரும்போது உங்களை நிறைய குத்தியிருக்காங்க, ஏமாற்றியிருக்காங்க, பொய்கள் சொல்லியிருக்காங்க, பண விஷயத்தில் ஏமாற்றிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கங்க. உறவுனா என்ன அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் டிக்ஷனரி உங்களை பார்த்து எழுதலாமோ? ஐ திங்க் ஸோ. உங்களுக்கு இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா உறவுகளும் பெரிய பெரிய பாடங்கள், ஏதோ 1-2 பாடங்கள் இல்லை, மிகப்பெரிய பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிடலாமா, தேங்க்யூ சொல்லிடலாமா? ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இவ்வளோ வழிகளையும் நீங்கள் பார்த்து இன்றைக்கி நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் இனிமேல் எந்த உறவுலையும் சொதப்பவே மாட்டீங்க. உங்களால் சொதப்பவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் யூ சீன் போத் த குட் அண்ட் த பேட் அண்ட் த அக்லி. நல்லதையும் பார்த்துட்டீங்க, கெட்டதையும் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு புக்கே எழுதலாம், சொதப்பாமல் இருப்பது எப்படி அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட் ஆகிட்டீங்க. வரியா? ஓகே. வரலையா? ஓகே. என்னை சிரிக்க வைக்க போகிறீங்களா? ஓகே. என்னை கஷ்டப்படுத்த போகிறீங்களா? ஓகே. எப்படிங்க இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்க? உங்கள் காதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நான் பார்த்துட்டேன். நான் வந்து ஒரு உறவில் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்திருக்கேன். அதே நேரத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக்ஸை பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டேன். இப்போ நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கேன். எனக்கு புரியுது இந்த உறவு என்னை கஷ்டப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், எல்லாமே எனக்கு புரியுது. பட் ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வேறு வழியே இல்லை அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். சான்ஸே இல்லை.
ஐம் டேக்கன் அ பேக் ஆக்சுவலி உங்கள் கார்ட்ஸை ஃபுல்லாக பார்க்கும்போது. பட் அண்டர்ஸ்டாண்ட் யூஆர் ஆன் த ரைட் பாத். சரியான பாதையில் தான் இருக்கீங்க. ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கீங்க. உங்ககிட்ட தெரில, உங்களுக்கே அது தெரியுமான்னு தெரில, உங்களுக்கு நிறைய வில் பவர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ நாள் என்ன அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பயங்கர கண்ட்ரோல்டாக இருக்கீங்கங்க. எப்படிங்க அப்படி இருக்கீங்க? அது ரொம்ப பெரிய விஷயம். கண்ட்ரோல்டாக இவ்வளோ உங்களுக்கு உறவுகளில் வந்து அடி மேலே அடி விழுந்தும், ஏன்னா அதுதான் முக்கியம் இல்லை. நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, நமக்குன்னு ஒருத்தர் கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம டீல் பண்ணிக்கலாம். பணம் இல்லையா டீல் பண்ணிக்கலாம், ஆரோக்கியம் இல்லையா நம்மளை வந்து சாப்பிட்டியா தூங்குனியா நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்ல. பட் நீங்கள் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க பாருங்க, வேற லெவல். எல்லாரையுமே நான் எல்லாரையுமே மன்னிச்சிடுறேன், இட்ஸ் ஓகே, போங்க எல்லாரும் போங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் டு கேர். ஏன்னா இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நான் நிறைய தூங்காமல் இருந்திருக்கேன், அழுதுருக்கேன், அதனால் எனக்கு மேலே எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற ஒரு லெவலில் நீங்கள் இருக்கீங்க பாருங்களேன். அது பெரிய டிஸ்ரப்ஷன். ஒரு வாழ்க்கைனோ இரப்டான அப்புறம் வரக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ்லலாம் இருந்திருக்கீங்களோ தெரியல. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருந்த மனிதர்கள், லவ்னு மட்டும் எடுக்க வேணாங்க, ஜென்ரலாகவே பார்த்தாலே நிறைய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட உதவாத, இன்ஃபேக்ட் உங்ககிட்ட இருந்து எனர்ஜிஸை எடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவிட்டியை எடுத்துகிட்டு உங்களை ஸ்ட்ரகிள் பண்ண வச்ச ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப கிளியராக பார்த்துட்டு இப்போ வந்து சரி ஓகே வாட் நெக்ஸ்ட், என்னங்க இது உங்களுக்கு ஹர்ட்டே பண்ணலையா? இல்லைங்க இதை விட பெருசாக பார்த்துட்டாங்க, இதை விட பெருசாக என்னங்க பார்க்க முடியும், ஏங்க இதை விட பெருசாக பார்த்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு ராக் பாட்டம் ஹிட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நான் இருக்கேன், நீங்கள் என்னங்க சின்ன சின்னதாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசக்கூடிய ஆளா நீங்கள்? எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷ்னலான மனிதர்களை கண்டிப்பாக பார்க்க பார்க்க நம்மளதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, நிறைய சிச்சுவேஷன் எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னே தெரில அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நிறைய லாஸஸ், நிறைய வலிகள், நிறைய இருந்திருக்குங்க. பட் யூ ஹவ் கம் வெரி பியூட்டிஃபுல்லி அவே ஃப்ரம் இட். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் ஹீல் ஆகணும், நான் ஹீல் ஆனால் தான் என்னால் எழுந்து நின்று அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்க முடியும். என்னால் இப்படி வந்து படுத்துக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு என்னால் இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். உடனே நீங்கள் எழுந்து ஓடி கீடி ஆடிலாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, பட் கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அந்த டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்தும் பெயின்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்கள் காசு பார்க்கும்போது அவ்வளோ வியப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய இந்த ஹார்ட்ஷிப்ஸை பார்த்துருக்கீங்க. பட் யூ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் தேர். இல்லை என்ன நிறைய பார்த்துட்டீங்க, திருப்பி இப்போ எனக்கு வேண்டாம், நான் இன்னுமே யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பயங்கரமாக சர்வைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸோ நிம்மதியாக இருந்தால் போதும்னு பார்க்குறேன், எனக்கு திருப்பி எதுவும் வேண்டாம், நான் தனியாக இருந்தால் கூட போதும், உறவுகளே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்றத வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அந்த மாதிரி உங்களை நினச்சிட்டிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படின்னா, யாராவது நல்லா பேசினா கூட உங்கள் மனசில் ஏன் இப்போ இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, கரெக்டாக நான் சொல்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருதா? எல்லாருமே அதே மாதிரி இல்லைங்க. பட் நான் சொல்கிறதுக்கு இல்லை, பிகாஸ் யூவ் சீன் த worst அண்ட் யூவ் சீன் த பெஸ்ட் ஆல்சோ. அண்ட் நிறைய விட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களையே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இருந்திருக்கீங்க. திடீர்னு பார்த்தா இதெல்லாம் நானா இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் உங்ககிட்ட அவ்வளோ மாற்றங்களை பண்ணியிருக்கீங்க. ஆன் அ பாசிட்டிவ் நோட், இது வந்து இந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு. பட் ஆன் தி அதர் சைட் ஏதோ ஒரு இடத்துல நீங்களே உங்களை தொலைச்சிட்டிங்கல்ல. எப்போ தான் யாராவது நம்மக்கிட்ட நேர்மையாக இருப்பாங்க? அந்த மாதிரியான ஒரு மனிதரை நான் பார்ப்பேனா, இல்லை அந்த மாதிரி யாராவது நிஜமாவே இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுல. டோன்ட் வரி, அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் மிக விரைவில் சந்திக்கணும். ஐ வாண்ட் டு ஓப்பன் மை டோர்ஸ் டு ரிசீவ் ப்ரொக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் லைஃப்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். இப்போ ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்களா? ஒரு டிரெக்ஷனே இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃபுங்க. போதுங்க, நிறைய சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணியாச்சு, போதும். இப்போ நீங்கள் ஏன்னா பண்ணதெல்லாம் ஃபெயில்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போயிடுச்சு.
யாரும் நமக்கு வந்து பெருசாக எதுவும் செய்யலைன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. நான் லெட் தட் ஆஃப் யோர் மைண்ட். அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறது, திருப்திப்படுத்துறது, போதுங்க இந்த ட்ராமாவே வேணாம். நான் உனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நீ எனக்காக இது செய், நான் உனக்காக இது செய்கிறேன், இதெல்லாம் தூக்கி போடுங்க. இதெல்லாம் போதும். இதெல்லாம் நிறைய பண்ணிட்டீங்க, நிறைய ப்ரொக்ராஸ்டினேட்டும் பண்ணிட்டீங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இனிமே யாரை நம்புறதுக்கு முன்னாடியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட், பட் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட். உங்களுக்கு தெரியும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் நம்மளை இப்படி செய்வா, யார் செய்ய மாட்டாங்க, யார் நம்மளை விட ஷார்ப்பு, யாருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆனதுனால இனிமேல் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்க. உங்களை அப்படி ஹர்ட் பண்ணவங்க திருப்பி உங்கள் வாழ்க்கையில் வந்தால் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த வலியை எப்படி டீல் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நிறைய க்ரீஃப் இருந்திருக்கு, லாஸஸ் இருந்திருக்கு, பட் இட் இஸ் ஆல் ஓகே, இட் இஸ் ஆல் ஃபார் த குட். புயலுக்கு பின் அமைதி மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்னும் அமைதியாக மாறப்போகுது. அந்த பெயின், அந்த கோபம் எல்லாத்தையும் தாண்டி அக்செப்ட் பண்ணுங்கள், இதுதான் உண்மை. ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க போகுது. ஜஸ்ட் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் டு தட். பட் இன்னமே எந்த ஒரு அப்யூசிவான ட்ராமா கொடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நீங்கள் போக மாட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பட் ஐ திங்க் யூஆர் ஷார்ப்பர் தென் வாட் இட் சீம்ஸ் டு பி. ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் அதை விட ரொம்ப முக்கியமாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க. பியாண்ட் ஆல் தட், எஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.